எழுத்து வடிவம் கூட இல்லாத ஒரு மொழியை நீ படித்தாக வேண்டும் என்று திணிக்க முயல்கிற போது, நான் இந்தி என்ப மொழி இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. எங்களை விட இளமையான மொழி, அது வயதிலே குறைந்த மொழி, வளமில்லாத மொழி, அது இருக்கவே கூடாது என்று பேசவே இல்லை. எல்லா மொழிகளும் இருக்கட்டும், அது பேசுகிறவர்கள் எங்களுக்கு எதிரிகள் அல்ல. நாங்கள் அவர்களோடு நட்பு பாராட்டுகிறோம். அவர்கள் ஏதாவது சொன்னால் அதற்காக கோபித்துக் கொள்வதில்லை. அதுதான் ஒரு நேச உணர்வு அல்லது ஒரு சரியான புரிதலாக இருக்க முடியும். ஆனால் அந்த மொழியை நீ இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். காரணம் பெரும்பான்மை. பெரும்பான்மை என்பது கூட அடையாளம் கிடையாது. ஏறக்குறைய 43 விழுக்காடு 41 விழுக்காடு பேசுவதாக கணக்குகள் சொல்கின்றன. ஆனால் இன்னும் அதை சரியாக கணக்கிட்டால் 26 விழுக்காடு தான். அந்த 26 விழுக்காட்டு என்பது அவர்கள் இணைத்து கொண்ட இப்போது இந்தியை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் காணாமல் போன மொழிகள் நிறைய உண்டு. போஜ்புரி, ராஜஸ்தானி, மார்வாரி, கொங்கணி, இது மாதிரி ஒரு 10 மொழிகளாவது இந்தியை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் காணாமல் போயிருக்கிறார்கள். ராஜஸ்தான் எவ்வளவு பெரிய மாநிலம், ஆனால் அங்கே பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட ராஜஸ்தானி தெரியாது. ஆக இவர்கள் நான் பெரும்பான்மை என்று சொன்னதைத்தான் அந்த காலத்திலேயே அண்ணா நாடாளுமன்றத்தில் சொன்னார். பெரும்பான்மை என்பதுதான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டின் தேசிய பறவையாக காகம் இருக்க வேண்டுமே தவிர மயில் இருக்க முடியாது. இது ஒரு அருமையான வாதம். ஆக பெரும்பான்மை என்பதை திணிக்க முடியாது. அப்படி பார்த்தால் இந்த நாட்டில் இந்துக்கள் அதிகம், எனவே இந்து மதம் தான் இருக்க வேண்டும் என்பதை போல ஒன்றும் வருகிறது.